Hello everyone. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் விஷயம்னா டூ பேஸ் லாக்கிங் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டூ பேஸ் லாக்கிங் சிஸ்டம் அதில் வந்து அதை பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே வந்து 3 ரவுண்ட் செக்ஷன் வச்சிருக்கேன். அதாவது T1, T2, T3 3 ரவுண்ட் செக்ஷன் இருக்கு. இப்போ T1 பொறுத்தவரையில் ரீட் எம் ரைட் எம், அதே போல் ரீட் பை, ரீட் ஹெச் ரைட் ஹெச், அதே போல் T2 ரவுண்ட் செக்ஷனில் ரீட் ஹெச் read set, write set, then T3 round செக்ஷன்ல read by, write by இருக்கு. சரி, இப்போ வந்து டூ பேஸ் லாக்கிங் சிஸ்டம் பொறுத்தவரையில் இதில் ஒரு 8 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 8 ஸ்டெப்ஸையும் கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஒவ்வொரு ரவுண்ட் செக்ஷனுக்கும் நாங்கள் ஒவ்வொரு ரவுண்ட் செக்ஷன் இதுலேயும் நாங்கள் லொக் போடுவோம். லொக் போட்டு அதுக்கு SL, அதாவது ஷார்ட் லொக்கா எக்ஸ்க்ளூசிவ் லொக்கான்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ ஷார்ட் லொக்குன்னு சொன்னால் SL என்றும், எக்ஸ்க்ளூசிவ் லொக்குன்னு சொன்னால் ELன்னு சொல்லுவோம். இப்போ SLன்னு சொன்னால் ஒன்லி ரீட் ஆபரேஷன். இப்போ ரீட் ஆபரேஷன்களை ரீட் பை இது ஒன்று தான் இருக்கு. ஸோ இது ஒரு ஷார்ட் லாக். அதே போல் இப்போ இது ஒரு ஷார்ட் லாக். ஆனால் அந்த ELன்னு சொல்லதில் ரீடும் ரைடும் வந்தால் ரெண்டும் சேர்ந்து வந்தால் அதை நாங்கள் ELன்னு சொல்லுவோம். EL இப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே வந்து லொக் எம் வந்து இப்போ லொக் போட்டோம்னா இது எம் தானே. ஸோ லொக் எம் EL. அதே போல் இது லொக் Y, இது ஒரு SL. அதே மாதிரி ஒவ்வொரு ரவுண்ட் செக்ஷனுக்கு நாங்கள் போடுவோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரி, இப்போ நாங்கள் செகண்ட் ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னன்னா, இப்போ லொக் போட்டோம் தானே. லொக் போட்டோன்னு அடுத்தது நாங்கள் அன்லொக் போடணும். இப்போ லொக் போட்டுட்டோம். இந்த லொக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறது அன்லொக். ஸோ அன்லாக் எம், அதே போல் அன்லாக் Y, அதே போல் அன்லாக் H, அதே போல் இங்கே வந்து அன்லாக் H, அடுத்தது அன்லாக் Z, அதே போல் அன்லாக் Yன்னு சொல்லி அன்லாக் போடுவோம். அடுத்து மூணாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னால் நாங்கள் பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும். ஏன் நாங்கள் பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும்? இப்போ லொக் எம்ங்கிறது அதாவது ரீட் எம் ரைட் எம் இது வந்து எடுத்து நடக்குது. அடுத்தது ரீட் பை ரைட் பை, அது ஓகே. ரீட் பை ரைட் பை அது ஓகே. அடுத்தது வந்து இது ரீட் ஹெச் ரைட் ஹெச், இதுவும் லொக் போட்டால் அன்லொக் போட்டோம். ஆனால் இங்கே வந்து ரீட் ஹெச் ரீட் ஹெச் தான் இருக்குது. ஸோ அதை வந்து என்ன இந்த ஹெச் டிரான்சாக்ஷனுக்கு கீழே, அதாவது இதுக்கு புறவுஷனை இந்த இதில் தான் வரும். ஸோ இதில் தான் வரணும். அதே மாதிரி இப்போ ரீட் வைங்கிறது என்ன, இந்த வை டிரான்சாக்ஷனுக்கு புறவு தான் வரணும். அதான் அடுத்து அந்த மூணாவது ஸ்டெப் வந்து பொசிஷனை நாங்கள் சேஞ்ச் பண்ணணும். எந்த பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இது ஓகே. ஹெச் வந்து இங்கே போட்டிருக்கேன். அதே போல் ரீட் பை வந்து இந்த இருக்கு பாருங்க. T1ல இந்த பை எண்ட் ஆகுது. இதுக்கு பிறகுதான் இது வரணும். ஹெச் வந்து இதுக்கு பிறகுதான் ஹெச் வரணும். சரியா? இப்போ மூணாவது ஸ்டெப் கம்ப்ளீட் ஆனோம்னா அடுத்தது நாலாவது ஸ்டெப் வந்து நாங்கள் கமிட் அல்லது அபவுட் போடணும். அந்த கமிட் அபவுட் எப்படின்னு சொன்னால் இப்போ ரவுண்ட் செக்ஷன் 1ஓட ஃபைனல் கடைசியில் வந்து நாங்கள் கமிட் போடுவோம். அதே போல் T2லையும் கமிட், அதே போல் T3லையும் நாங்கள் கமிட்டோ அபவுட், அது நம்மளோட சாய்ஸ், எதுனாலும் போடலாம். அடுத்தது எல்லா லொக்கையும் ஃபர்ஸ்ட்ல மாற்றணும். எல்லாம் இப்போ ஒரு T1 டிரான்சாக்ஷன்னா இந்த T1ல வந்து இப்போ விடுதர் லொக் இருக்கு, இன்னொரு லொக் இருக்கு, இன்னொரு லொக். ஸோ அந்த 3 லொக்குகளும் வெரி ஃபர்ஸ்ட் வரணும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா C2PLன்னு சொல்லுவோம். அதாவது C2PLன்னு சொன்னா எல்லா லொக்குமனும், அதாவது எல்லா லொக்குமனும் வெரி ஃபர்ஸ்ட்ல வரணும். அடுத்தது S2PLன்னு சொல்லி ஒன்று இருக்கு. S2PLன்னு சொன்னா எல்லா அன்லொக்கும் ஆஃப்டர் கமிட்டுக்கு பிறகு வரணும். ஸோ அதுதான் நம்ம பார்த்துக்கொண்டு இது.
கம்ப்யூட்டர்ல எல்லா அன்லாக்கும் வரும். சரி. அடுத்தது வந்து நாங்க இப்போ பொசிஷன் சேஞ்ச் பண்ணோம். பொசிஷன் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இப்ப லாக், அன்லாக் எல்லாம் வந்து எம்ல இருக்குது. அடுத்தது ஒய் இருக்குது. ஒய்ல அன்லாக்ன்னு இருக்கு. ஸோ வந்து இந்த டிரான்சாக்ஷன் எப்படியோ கீழ வரணும். இந்த இது முடிஞ்சது பிறகு இதெல்லாம் வரணும். ஏன்டா இதுக்கு ஓகே, இதுக்கு ஓகே. இதுதான் ப்ராப்ளம். இதுதான் கீழ வரணும். அண்ட் அந்த ஹெச்மனும் யா ஹெச்எம்எனும் அன்லாக் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த ஹெச் வந்து ஸ்டார்ட் ஆகணும். இங்கே ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இதுவும் கீழே இறங்கணும். பொசிஷனை நாங்கள் சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது நாங்கள் ஃபைனலாக எல்லாத்தையும் வந்து பொசிஷன்களை அதாவது அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ எல்லாம் வந்து ஒவ்வொரு பாக்ஸில் எல்லாம் உள்ளது எல்லாத்தையும் ஃபைனலாக ஒரு பாக்ஸில் போட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் டூ பேஸ் லாக்கிங் சிஸ்டம்.